தப்பு பண்ணவளுக்கு தண்டனை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. ஆனா அந்த தப்புக்கு உடனே இருந்தவளுக்கு என்ன தண்டனை தர போறீங்க? நீங்க தர மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க செல்ல மருமக தானே முக்கியம். என்ன சொல்றீங்க? ஆமா சம்பந்தி, யார் என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்க. ஆனா உங்க செல்ல மருமக தப்பு பண்ணா மட்டும் அவளை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்படித்தானே? பாருங்கம்மா, எனக்கு எல்லா மருமகளும் ஒண்ணுதான். அப்படி எல்லாம் பாகுபடுத்தி பார்க்க மாட்டேன். என்ன சொல்ல வரீங்க? நேரடியா சொல்லி முடிங்க. என் பொண்ணு கல்பனா கர்ப்பமா இல்லைங்கிற விஷயம் வேதவழிக்கு முன்கூட்டியே தெரியும் சம்பந்தி. பாருங்கம்மா, உங்க பொண்ணு செய்த தப்ப மறைக்க அனாவசியமா வேதவல்லி மேல பழி போடாதீங்க. இப்படி எல்லாம் பொய் சொல்லாதீங்க. நான் ஒன்னும் நியாயப்படுத்தல சம்பந்தி. உண்மையா பொய்யா நீங்க வேதவழியை கூப்பிட்டு கேளுங்க, அப்ப தெரியும். என்ன சொல்றீங்க? ஆமா சம்பந்தி, கல்பனா கர்ப்பமா இல்லைங்கிற விஷயம் வேதவழிக்கு முன்னாடியே தெரியும். என் பொண்ணு பண்ணது தப்புனா தப்புக்கு உடனே இருந்தவங்க பண்ணதும் தப்பு தானே? பாருங்கம்மா, இப்படி எல்லாம் பேச உங்களுக்கே அசிங்கமா இல்ல? உங்க பொண்ணு செய்த தப்ப மறைக்கிறதுக்கு பாவம் அந்த வேதவன் மேல பழிய போடுறீங்களா? இன்னும் என்னெல்லாம் சொல்லி உங்க பொண்ணு செய்த நியாயப்படுத்த போறீங்க? நான் போய் சொல்ல சம்பந்தி, இதுதான் நடந்த உண்மை. இது நடந்துச்சா இல்லையா நீங்க வேணா வேதவழியை கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. பாடி இனிமே எப்படி நீ அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க நானும் பாக்குறேன். வேதவல்லி, ஒரு நிமிஷம் கீழே வாமா. மாமா என்ன? வாமா, இப்படி உட்கார். பரவாயில்ல, சொல்லுங்க மாமா. ஒண்ணு இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அவ்வளவுதான். என்ன மாமா? அது என்னன்னா, இந்த கல்பனா விடாம போன் பண்ணாங்க. இருக்கு தனமா ஏதோ சொன்னாங்க. நான் நம்பல. இருந்தாலும் உங்ககிட்டயே நேரடியா கேட்கலாம்னு தான் உன்னை வர சொன்னேன். சொல்லுங்க மாமா. நான் இதை கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதுமா. என்ன விஷயம் மாமா? ஒன்றும் பெருசா இல்லம்மா. இந்த அம்மா சொல்றாங்க, கல்பனா கர்ப்பமா இல்லைங்கிற விஷயம் நம்ம வீட்டுல ஏற்கனவே ஒருத்தருக்கு தெரியும். உங்க பொண்ணு செய்த தப்ப மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல, அவ கர்ப்பமா இல்லைங்கிற விஷயம் வேதவல்லிக்கு ஏற்கனவே தெரியுங்கிற. நம்ம போய் தானமா சொல்றாங்க. அது ஒன்றும் நிஜம் இல்லை இல்ல. எனக்கு தெரியுமா, என் மருமகளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மன்னிச்சிருங்க மாமா, உங்க நம்பிக்கை நான் கேட்டுட்டேன். எனக்கு தான் என் மருமகளை பத்தி நல்லாவே தெரியுமேம்மா. அந்த அம்மா வேணும்னா அவதூறு பேசுறாங்க இல்லையா? என்னம்மா, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம நிக்கிற? அவங்க சொல்றது உண்மை இல்ல இல்ல? உண்மைதான் மாமா. அவங்க சொன்னது உண்மைதான். கல்பனா கர்ப்பம் இல்லைங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப ஏமா உனக்கு தெரிஞ்ச உண்மை என்கிட்ட சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் எனக்கு போன்ல சொல்லி அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்டப்பறதான் நீ என்கிட்ட சொல்ற. இப்ப கூட நான் கேட்கலன்னு என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன் போட்டிருக்க. இல்ல மாமா, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீங்க குழந்தை மேல உள்ள பாசத்தை பத்தி சொல்வீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோங்கிற பயத்துல தான் நான் சொல்லாம விட்டுட்டேன். அப்ப அவங்க மேல இந்த கர்ப்பமா இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம். நீ அந்த கல்பனாவோட சேர்ந்து இவ்வளவு பேர் என்கிட்ட மறைச்சிருக்கே இல்ல? அப்படிலாம் இல்ல மாமா. என்னமா அப்படி இல்ல இல்ல? பேர வர போறா அவனோட கொஞ்சம் விளையாடலாம் எவ்வளவு ஆவலா இருந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியுமில்ல. இந்த உண்மை உனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு சொல்றேன்னு நினைப்பியா? கடைசி வரைக்கும் காத்திருந்து குழந்தை பிறக்க போகுதுன்னு நினைச்ச நேரத்துல எனக்கு பெரிய ஷாக்கா கொடுக்கணும் என்ன நினைப்பியா? தாங்க வரேன் நானு.
வேணும்னு பண்ணல மாமா. சொல்றதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையல. மத்தபடி உண்மையை மறைக்கணும்ல எனக்கு எந்த அவசியமும் இல்லை மாமா. எப்படிமா நீ கூட இப்படி எல்லாம் பண்ண? மாமா, நான் கல்பனா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவ தைரியம் இல்லைன்னு சொல்லி கதறி அழுதா மாமா. அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அந்த அம்மா என்கிட்ட போன்ல சொன்னப்போ கூட நான் நம்பல. எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்துல போய் சொல்றான்னு எனக்கு கோபம் தான் வந்துச்சு. ஆனா இப்ப நீயே சொல்ல போறோம் எனக்கு உண்மையில கோபம் வரலமா, எம்எல்ஏ கோபம் வருது. நான் இவ்வளவு நம்பினேனே என்ன முதுகுல குத்திட்டாளே. அப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. நான் எதையும் மறைக்கணும்னு அப்படி பண்ணல மாமா. என்ன நம்புங்க மாமா ப்ளீஸ். ஆமாப்பா, அவங்க சொல்லணும் பார்த்தாங்க. அவங்க சொல்லும் போது சூழ்நிலை சரியில்லை. அவன் உனக்கும் தெரியும். இல்ல பரவாயில்லடா, இவன் மறைச்சா கூட எனக்கு இவங்கள கோவம் வரலமா. என்னால தெளிவு இல்லாதவன். ஆனா நீ உங்ககிட்ட இருந்து நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலவேதா. பரவாயில்லமா, கடைசியில நீ ஒரு சராசரி பொண்ணு தான் நிரூபிச்சிட்டே. போதுமா? நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ராஜி. அது ஒன்றும் ஏதோ ஒரு கோவத்துல ஏதோ அப்படி பேசிட்டாரு. அவர் உங்களை புரிஞ்சு போய் வேதாஜி. நீங்க அழாதீங்க வேதாஜி. ஐயோ நீங்க என்னங்க நீங்க அது சரியா. நான் அப்பாக்கிட்ட நான் பேசுறேங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அழுடி, நல்லா அழு. இது ஆரம்பம்தான். இன்னும் போக போக உனக்கு நிறைய இருக்கு. வேதாஜி, நீங்க ஏன் திருப்பி அதே நினச்சி அழுந்துக்கிறீங்க? புரியுது, கஷ்டமாக தான் இருக்கும். என்னைக்குமே பேசாத அப்பா அப்படி பேசிட்டாரு. அது அவர் வீட்டில் எல்லாத்தோட உங்கள் மேலே தான் அதிகமாக நம்பிக்கை வச்சிட்டாரு. அது நம்மள இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்ற ஆதங்கத்தில் இந்த மாதிரி பேசிட்டாரு. நீங்கள் எந்த தப்பும் பண்ணல. உங்களுக்கு நல்ல மனசுன்றதை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு. நீங்க எல்லாருக்குமே நல்லதான் நினைக்கிறீங்க. ஆனா உங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. நானும் ஆரம்பத்தில் அப்படிதானே இருந்தேன். இல்ல இப்ப நீங்க எதுக்கு அந்த விஷயத்த மறைச்சிருக்கீங்கிற மேட்ரு அப்பாவுக்கு தெரியாது. அது என்ன எதுக்கு அதை நீங்க பண்ணீங்கன்ற ஒரு நாள் தெரிய வரும். அப்போ ஒரு ஃபீல் பண்ணுங்க. இவராவது நம்மள புரிஞ்சுக்கிட்டாரு. யாரு உங்களை தப்பா பேசினா என்ன, பேசாட்டி என்ன? நான் உங்களை தப்பா நினைச்சு உங்களை பத்தி தப்பா பேசினாதான் தப்பு. தேங்க்ஸ். இல்ல, இந்த வீட்ல இருக்கிற யாருமே என்ன புரிஞ்சுக்கல. கல்பனா, அனிதா, மாமா, இவங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கல. ஆனா நான் உங்களை எவ்வளவோ ஹர்ட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டீங்க, நான் உங்களை புரிஞ்சுக்கணும், என்னமோ குழந்த மாதிரி பேசினீங்களே. நான் தானே உங்களை புரிஞ்சுக்கணும். அதானே எங்க லாஜிக்கு. இதுல என்ன ஆச்சரியம் இருக்குது எனக்கு புரியல. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நல்லவங்கள யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க, அவங்கள கேவலப்படுத்துவாங்க. ஆனா அவங்க யாருன்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உதாரணத்துக்கு ஏசுநாதருங்க, அவர் எவ்வளவு நல்லவரு, எல்லாத்துக்கும் எவ்வளவு நல்லது பண்ணாரு. அவரே அடிச்சு சிலுவையில தொங்க விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் யாருன்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உலகமே ஒரு தெய்வமா கொண்டாடுதுங்க. அதுதான் உண்மை. மனுஷங்களே எப்படிதாங்க திடீர்னு தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க, இல்ல கீழே போட்டு மிதிப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான். நீங்க இதெல்லாம் போய் எல்லாம் ஃபீல் பண்ணுங்க.
இது அப்படிதான். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. கண்ணு தொடுங்க, கண்ணு தொடுங்க தாஜி. என்ன இப்படி பாக்குறாங்க? நாகராஜா ஏதோ பேசி அவங்க மனசை டச் பண்ணிட்ட போல இருக்குது. என்ன பேசணும்னா ஃபீலிங்ஸ், இது ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்கள் பத்து தூங்கிக்கோங்க. என்னதான் நம்ம ஃபீல் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த பாய் தான் தரதா. ஐயோ, என்னது இது குட் நைட்ன்றதை அப்படியே நான் கொஞ்சம் இஸ்து சொன்னேன். மாமா, காஃபி எடுத்துக்கோங்க. மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. உங்க கோவம் நியாயமானதுதான் மாமா. கல்பனா விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனா சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. அப்பா அவங்க சொல்றது கரெக்டு தான்ப்பா. அவங்க உங்களாண்ட சொல்லியிருப்பாங்க, ஆனால் பாவம் பயந்துட்டாங்கப்பா. ஏன்னா நீங்கள் ஒரு குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருந்தீங்க. உண்மையை சொல்லி உங்களுக்கு எதாவது ஆயிடுமான்ற ஒரு பயம்தான்ப்பா. அந்த பயமும் நியாயம் தானேப்பா. உங்களுக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும்ப்பா. அவங்க எதுக்குப்பா மறைக்க போகிறாங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. உண்மையை சொன்னா எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்ததுனால மறைச்சதா சொல்றீங்க, ஓகே. ஆனா இப்படி மறைச்சு கடைசியில எனக்கு திடீர்னு தெரிஞ்சா எனக்கு என்ன ஆகும் நீங்க யோசிச்சே பார்க்கல இல்ல? எத்தனை நம்பிக்கை வச்சு உங்களை அவ்வளவு நம்பினேன். ஆனா கடைசி நிமிஷத்துல நான் அப்படி ஏமாத்திட்டீங்களா? வலிக்குதுரா, உயிரே போற மாதிரி வலிக்குது. தப்புதான் மாமா, என்ன மன்னிச்சிருங்க. இதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா பேசாம மட்டும் இருக்காதீங்க மாமா. என்னால முடியல. அப்பா நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் அனிதாவோட அப்பா குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ பகை இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்றதுலாம் சத்தியமா எங்களுக்கு தெரியாதுப்பா. உங்களாண்ட கேட்டோம், நீங்க சொல்லவே இல்லை. நீங்க ஏன் சொல்ல? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக நீங்க இந்த விஷயத்த மறைச்சிங்க. உங்க சூழ்நிலை எங்களுக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி தானேப்பா அவங்களும். அவங்க உண்மையை சொல்ல போய் நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமோன்ற பயத்துல தான் அவங்க இதை மறைச்சிட்டாங்கப்பா. அவங்களோட சூழ்நிலையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? வேதாஜியும் கல்பனானியும் பேசுறத வீடியோ எடுத்து அதை அண்ணனுக்கு அமிச்சது சத்தியமா வேதாஜி கிடையாதுப்பா. அப்பா இந்த விஷயம் தெரிஞ்சு அண்ணியை கூட்டாண்டு உங்க ஆண்டியும் அண்ணனாண்டியும் சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சு சமாதானப்பத்தான் தான்ப்பா அவங்க நினைச்சாங்க. அப்படி நினைக்கிறோம். ஏன்ப்பா இந்த மாதிரி? அப்பா முதல்ல இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் இவங்க பண்ணுவாங்களாப்பா? இவங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களப்பா. மாமா, சுந்தருக்கு அந்த வீடியோவை நான் அனுப்பல மாமா. உங்க
உன் போன்ல இருந்து அது வந்து சுத்தம் சொன்னான். என் போன்ல இருந்து போனது உண்மைதான். ஆனா நான் அதை அனுப்பல மாமா. நீ அனுப்பலைன்னா உன் போன்ல இருந்து வேற யார் அனுப்பிச்சா? என்னம்மா, வேற யார் அனுப்பிச்சிருக்க முடியும் உன் போன்ல இருந்து? அனிதாவா இருக்குமோ? மாமா கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. என்னம்மா யோசிக்கிற? இதுக்கு மேலேயும் அமைதியா இருந்தனா ஏதாவது சொல்லி நம்ம மேல சந்தேகத்தை வர வச்சிருவோம். எதையாவது பேசி டைவர்ட் பண்ணிடுவோம். யாரா இருந்தாலும் சொல்லுமா, ஏன் யோசிக்கிற? மாமா சொல்லு, யாரு? அது எனக்கா? யார சொல்ல போறீங்க? எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு அன்னைக்கு நான் தான் உங்ககிட்ட போனை வாங்கினேன். அதனால என் மேல பழைய போடலான்னு யோசிக்கிறீங்களா? வேதாஜியாண்டு இந்த பொண்ணு போனை வாங்கிச்சா? அப்ப கண்டிப்பா இந்த பொண்ணோட வேலையா தான் இருக்கும். ஏங்க இவங்க ஏங்க உங்க மேல பழி போட போறாங்க? பின்ன அவங்க சொல்றத பார்த்தா அப்படிதானே இருக்கு. இவங்களோட போன் எடுத்து யார் அனுப்ப போறாங்க? இல்ல அனிதா, நான் அனுப்பலன்னு தானே சொன்னேன். மாமா, இவங்களே அவங்களோட போன்ல இருந்து அனுப்பிட்டு வேற யாரோ அனுப்பின மாதிரி கதைய திருக்கி பாக்குறாங்க. அனிதா, எனக்கு அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்ல. நான் ஏன் அப்படி பண்ணணும்? கல்பனா அக்கா மேல பழைய போட்ட மாதிரி எம்எல்ஏயும் பழைய போடலாம்னு நினைக்கிறீங்களா? என்னங்க ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? இவங்க வந்து கல்பனா மேல பழிய போட்டாங்களா திரும்ப உங்களுக்கு? நீங்க இல்ல, நாங்க ஏதோ முக்கியமான மேட்டர் பேசிட்டோம். நீங்க எது தேவையில்லாம வந்து மூக்கு நுழைக்கிறீங்க? யார் சம்பந்தம் இல்லாம மூக்க நுழைக்கிறாங்க? ஒவ்வொரு பிரச்சனையிலையும் என்னை எப்படியாவது சம்பந்தப்படுத்தி என்னை கெட்டவளா காட்டணும்னே முயற்சி பண்றாங்க. அவங்க பண்ண தப்ப மறைக்க அடுத்தவங்க மேல பழி போடுறதே இவங்களுக்கு வழக்கமா போச்சு. இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் படிச்சு வசதியா இருக்க என்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தா பொறாமையா இருக்கும். அதான் இவங்கள நல்லவங்களா காட்டிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆளுங்களை கெட்டவங்களா காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அனிதா, உன்னை பார்த்து நான் ஏன் பொறாமப்படணும்? பொறாமை இல்லாம வேற என்ன? இதெல்லாம் உங்க குடும்பத்துல சொல்லி வளர்த்திருக்கணும். 3 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட குடும்பம். இதெல்லாம் சொல்லி வளர்க்கறதுக்கு எங்க நேரம் இருந்திருக்க போகுது? பாருங்க அப்பா, குடும்பத்தை பத்தி தேவையில்லாம எழுதுனுறாங்க. அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டா நீங்க சொல்லி வைங்க. நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. பின்ன என்ன மாமா, நம்மள மாதிரி ஹை கிளாஸான ஆளுங்க இந்த மாதிரி லோ கிளாஸான ஆளுங்களோட சம்பந்தம் பண்ண பாருங்க அப்பா, அவங்க பாருங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசிக்கிறாங்க. நல்லா பாரு, நீங்க சொல்லி என்ன பேசிக்கிறாங்க அவங்க? அனிதா, ஏமா குடும்பத்தை பத்தி அனாவசியமா பேசிட்டு இருக்கிற? பின்ன என்ன மாமா, இவங்க பண்றதெல்லாம் அப்படிதானே இருக்கு. அனிதா, நான் உன்னை தப்பாவே சொல்லலையே. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன தப்பா சொல்லல? நீங்க பண்ண தப்பு மறைக்கிறதுக்கு யார் மேலயாச்சும் பழிய போடணும்னு ஏன் போன்ல இருந்து வீடியோவை அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க. நானும் தான் அன்னைக்கு உங்க போனை வாங்கி எங்க அப்பாவுக்கு கால் பண்ணேன். அதுக்கு நான் அமைதியா இருந்தேன்னு வைங்களேன். இப்ப நான் தான் அனுப்பிச்சேன்னு நீங்க எல்லாம் என்ன மாட்டி விட்டுருப்பீங்கல்ல. அதுக்கு தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. ஒரு விஷயம் பத்தி தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வேதாஜி மேல அந்த தப்பு தான் நாங்க இங்க பேசினுக்கிறோம். நீங்க சம்பந்தம் இல்லாம வந்து உள்ள தேவையில்லாம குட்டியா குழப்பினுக்காதீங்க. போங்க. ஆமா அனிதா, வேதாஜியும் தப்பு பண்ணல, நான் உன்னையும் தப்பா நினைக்கல. ஏன் அனாவசியமா பேசி பேசி சண்டையை வளர்த்துட்டு இருக்க? நீங்க இந்த மாதிரி சண்டையை போட்டா எனக்கு நெஞ்சு வலிக்குதுமா. அனிதா, நான் சொல்றதை கேளுமா. இந்த பேச்சு இதுக்கு மேல வளர்க்காதம்மா. போமா, நீ வேலையை பாருமா. நான் சொல்றேன் இல்ல, போமா. வேதா, உனக்கும் தான்மா. மறந்துடுமா, இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. நான் உன்னை தப்பா நினைக்கலம்மா. எனக்கு புரியுது, ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. என்னை கொஞ்சம் தனியா சிந்திக்க விடு. போங்க, 2 பேரும் போங்க, வேலையை பாருங்க, போங்க.
நீங்க வாங்க. வேலாஜி, என்னத்துக்கு நீங்க அது நேருக்கிறீங்க? ஃப்ரீயா விடுங்க. ஆனா என்னமோ அந்த அனிதா பொண்ணு தான் இந்த வீடியோ மேட்ல கேம் ஆடிக்குன்னு தோணுது. அந்த பொண்ணு மொழியே சரியில்லை. எனக்கும் அப்படிதாங்க தோணுச்சு. ஆனாலும் நான் சொல்லாம தான் இருந்தேன். அப்படி இருந்தும் என் குடும்பத்தை பத்தி பேசி காயப்படுத்திக்கிட்டே இருக்கா. அவங்களாம் அவள்தான். அதெல்லாம் நீங்க மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. ஃப்ரீயா விடுங்க. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. மாமா கிட்ட சொல்லிட்டோம், அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ கல்பனா என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காளுன்னு எனக்கு ஒருத்திக்கிட்டே இருக்கு. அப்பாண்ட சொன்னா புரிஞ்சுனார்ல, அதே மாதிரி அண்ணியாண்ட சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவதான் போனை எடுக்க மாட்டேங்கிறாளே. நேர்ல போய் பார்ப்போம். ஆமாங்க, சில விஷயத்த போன்ல பேசுறதை விட நேர்ல பேசுறது தான் சரியா இருக்கும். நான் இப்பவே போறேன். அவன் நானும் வர, வாங்க போலாம். இல்ல, இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருந்து பேசணும். நானே பாத்துக்கிறேன். சரி, ஓகே. அப்ப நான் எப்படி சவாரிக்கு போறேன் அப்படின்னு உங்களை விட்டுறேன். ஆ ம். ஆ நீங்க இன்னும் யோசிக்காதீங்க. கல்பனா அண்ணியாண்ட நீங்க பேசினா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆ பார்த்து போயிட்டு வாங்க. எவ்வளவு நேரம் தான் பட்னியா கிடப்பேன்? சாப்பிட மஞ்சனா ஓ உடம்பு தான் கெட்டு போகும். இந்த கை கட்டு வந்து சாப்பிடு. அம்மா சாதம் எடுத்துட்டு போமா.